ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏர்போர்ட்லேருந்து ஒரு சூப்பரான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. சதர்ன் ரீஜன்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி இவங்க எல்லாருமே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது எந்தமான பதவி வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஃபயர் சர்வீஸில் உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி வந்து 31,000 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. போக போக உங்களுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆக போகுது. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 73 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 18, எஸ்சிக்கு 2, எஸ்சிக்கு 7 மாரி. ஸோ உங்களுக்கான வேக்கன்சி வந்து பார்த்தா பிரித்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 7 கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீயிங் ஏ ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட் டிரைவ் ஒன்லி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ இந்த பதவிக்கு மட்டும் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் இந்த பதவிக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கடுத்து ரெண்டாவது என்ன பதவி கொடுத்துருக்காங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஆஃபீஸில் சேலரியை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் 31,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகிரி 1 வேக்கன்சி, ஓபிசி 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதுக்கு 3வது பதவி என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸில். இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 36,000 ரூபாய் மந்த்லி சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து 25 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் வந்து அக்கௌண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. சேம் அதே சேலரி. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 19 வேக்கன்சி உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 4 பதவிகள் கொடுத்துருக்காங்க. 119 வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா 27/12/2023 26/1/2024 வரைக்கும் இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே கொடுக்குறாங்க, அலவன்ஸ் கொடுக்குறாங்க, ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி அதர் பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்க போது ஒரு சூப்பரான ஜாப்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக ஓபிசிக்கு வந்து பார்த்தா 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். யார் யாருக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து 3 இயர்ஸ் அப்ரூவ்டு ரெகுலர் டிப்ளமோ மெக்கானிக்கலில் நீங்கள் 3 இயர்ஸ்க்கான அந்த கோர்ஸ் படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ஜஸ்ட் நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணிக்கினே போதுமானது அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. வேலிட் ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கோம். அதேமாரி அதுக்கான இஷ்யூ பண்ணதுக்கான தேதி எல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் முன்னாடியே வாங்கின்றதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஃபிசிக் வந்து கரெக்டாக இருக்கணும். அதேமாரி உங்களுக்கான விஷன் எந்த அளவு இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஹைட்டு பொறுத்த வரைக்கும் ஆண்களை வந்து 167 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும், பெண்களை வந்து 185 சென்டிமீட்டர் மேலே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலில் 81 இருக்கணும், மினிமம் எக்ஸ்பென்ஷனில் 5 வந்து கேட்டிருக்காங்க. வெயிட் பொறுத்த வரைக்கும் 55 கிலோ குறைவாக இல்லாத இருக்கணும் ஆண்களுக்கு, பெண்களுக்கு 45 கிலோ வந்து பார்த்தா அதுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இனி கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் முடித்தவங்க, டெலிகம்யூனிகேஷன் முடித்தவங்க, ரேடியோ இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வித் 2 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து எனி கிராஜுவேட் வித் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ பிகாம் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்க போது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஸோ 100 மார்க்கு கண்டிப்பாக நீங்கள் 40 மார்க் வந்து எஸ்சி/எஸ்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் கேட்டகிரி 100க்கு 50 மார்க் நீங்கள் மினிமம் எடுத்தால் தான் பாஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவீங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான பிஇடி டெஸ்ட் மாரி வைப்பாங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஇடி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 20 மதிப்பெண் இருக்குது. ஸோ ரன்னிங் ரேஸ் இருக்குது, ரோப் கிளைம்பிங் கொடுத்துருக்காங்க, போல் கிளைம்பிங், இந்த மாதிரி உங்களுக்கான பிஇடி டெஸ்ட் இருக்க போது. அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, மேல் கேண்டிடேட் எந்த மாதிரி இருக்கிறோம், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஃபீமேலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடணும் எந்த மாதிரி இருக்க போதுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லிட்ரஸி டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் சீனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தா எம்எஸ் ஆஃபீஸ் பற்றின ஒரு டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஜென்ரல் கேட்டகிரி, ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் நீங்கள் வந்து 1000 ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். இதுவே நீங்கள் பெண்களாக இருக்கீங்க, எஸ்சியாக இருக்கீங்க, எஸ்டியாக இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ண தேவை கிடையாது. ஓகே. ஸோ அப்படியே கீழே வந்தால் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃபோட்டோ இருக்கணும், அதுக்கான கேபி என்ன, எல்லாமே செக் பண்ணி பார்த்து 27/12/2023 அப்போலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.